நியூஸ் PM நேயர்களுக்கு வணக்கம். கும்மிடிப்பூண்டியில் வெவ்வேறு இடங்களில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 6.57 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வெவ்வேறு இடங்களில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். எலாவூர் சோதனை சாவடி 1.5 லட்சம், வேற்காடு 3.15 லட்சம், பாலவாக்கம் 1.22 லட்சம், பொம்மாஜிகுளம் 70,000 என 4 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் அடுத்தடுத்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 6.57 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்க பணம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தேர்தல் நடக்கும் அலுவலர் வெங்கடேசனிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ரொக்க பணத்திற்கான உரிய ஆவணங்கள் ஏதும் கொண்டுவரப்படாத நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட 6.57 லட்சம் ரொக்க பணம் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் சீல் வைத்து அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களுடைய பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு தேர்தல் நடத்தும் அலுவலர் வெங்கடேசன் அறிவுறுத்தினார்.